அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாநகரத்தில் அமைந்திருக்கும் ராமையன்பட்டியில் மீன் தீவன ஆலைக்கு எதிராக சுற்றுச்சூழலை கெடுப்பதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் வெடித்த போராட்டத்தில் திருநெல்வேலி காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸ் மற்றும் திருநெல்வேலியின் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ RS முருகன் ஆகியோர் தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். உடனடியாக மீன் கழிவுகளை மீன் தீவனமாக மாற்றும் இந்த ஆலையை மூட வேண்டும், இல்லாவிட்டால் நாங்களே மூடுவோம் என அவர்கள் தெரிவித்து வரும் கருத்துக்களால் திருநெல்வேலியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அபிரகாம், இது குறித்த விவரங்களை பார்த்தபோது திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமையன்பட்டி பகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்பட்டு வரும் தனியார் மீன் தீவன உற்பத்தி நிறுவனத்தால் கடுமையான துர்நாற்றம் மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள், பொதுமக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இணைந்து தீவிர போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். ராமையன்பட்டி வேளாங்கண்ணி நகர் பகுதியில் மாநகராட்சியின் பிரதான குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. மாநகரம் முழுவதிலும் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு கொட்டப்பட்டு வரும் நிலையில் இதன் அருகிலேயே மாநகராட்சியின் அனுமதியோடு கோழி மற்றும் மாட்டிறைச்சி கழிவுகளை கொண்டு மீன் தீவனம் தயாரிக்கும் தனியார் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. கேரளாவை சேர்ந்தவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அபிரகாம், ஏற்கனவே குப்பை கிடங்கின் பாதிப்பில் இருந்த மக்களுக்கு இந்த மீன் தீவன ஆலை மேலும் ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்த ஆலையில் இருந்து வெளியேறும் தாங்க முடியாத துர்நாற்றத்தால் அப்பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் முதியவர்களுக்கு மூச்சு திணறல் போன்ற கடுமையான உடல் நல உபாதைகள் ஏற்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் தொடர் புகார்களை தொடர்ந்து இன்று திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் எம்பி ராபர்ட் புரூஸ் மற்றும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் எம்எல்ஏ RS முருகன் மற்றும் ராமையன்பட்டி மன்ற தலைவர் டேவிட் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து சம்பந்தப்பட்ட மீன் தீவன உற்பத்தி நிறுவனத்திற்கு நேரில் சென்று அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஆலைக்கு வந்திருந்த பெரிய கண்டெய்னர் லாரியை திறந்து அவர்களே சோதித்த போது அதற்குள் அழுகிய நிலையில் இறைச்சி கழிவுகள் ஏற்றி வரப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. லாரியை திறந்தவுடன் ஆலை வளாகம் முழுவதும் பரவிய கடுமையான துர்நாற்றம் காரணமாக அங்கிருந்த தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே மூக்கை பொத்திக் கொண்டு செல்லும் நிலைமை ஏற்பட்டதை நம்மால் காண முடிந்தது. இதனைத் தொடர்ந்து ஆலையின் உரிமையாளர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் எம்பி ராபர்ட் புரூஸ் மற்றும் எம்எல்ஏ RS முருகன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆலை தொடங்கப்பட்டதிலிருந்தே மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். கேரளாவிலோ அல்லது மற்ற மாவட்டங்களிலோ இத்தகைய ஆலையை நகருக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கையில் இங்கு பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் சீரழிக்கும் வகையில் இந்த ஆலை எப்படி அனுமதிக்கப்பட்டது? உடனடியாக இந்த ஆலையை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என அவர்கள் அதிகாரிகளிடம் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக இப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று மனு அளித்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நம்மிடம் பேசிய திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி ராபர்ட் புரூஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ RS முருகன் இருவரும் நாளைக்குள் இந்த ஆலையை இவர்கள் பூட்டி சீல் வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாளை மீண்டும் நாங்கள் வந்து இந்த ஆலையை நாங்களே பூட்டு போட்டு மூடுவோம் என அதிரடியான கருத்தினை தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்து திருநெல்வேலி எம்பி ராபர்ட் புரூஸ் மேலும் தெரிவிக்கையில், மாநகராட்சி அதிகாரிகள் இன்று எங்களுடன் வந்திருந்தனர். அவர்களிடம் கேட்டபோது இந்த ஆலை ட்ரையல் அண்ட் எரர் முறையில் தற்போது டெஸ்ட் செய்வதற்காக மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் முழுமையான அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை என்ற கருத்தை தெரிவித்ததாக கூறினார். எது எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் ஒரு ஆலைக்கு காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் இணைவரும் நேரில் சென்று உடனடியாக நடவடிக்கை எடுத்தது திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. நாளை என்ன நடக்கும் என்பது ஆலையின் முடிவை பொறுத்தே அமையும். அபிரகாம்.